இன்னைக்கு அபிஷியல் ரெக்கார்ட் படி பாத்தீங்கன்னா 37 லட்சம் நாய் கடி வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்தியா முழுக்க வருஷத்துக்கு. இந்த ரெக்கார்டு பாத்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, இது குறையல. இதுல டெத் பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து 20,000 டெத்துக்கு மேல ஆயிருக்கு ரேபிஸ் தொற்று நோயாளர் பார்க்கும் ஒவ்வொரு ஆண்டும். ஆமா, ஒரு ஆண்டும் 20,000ன்றது இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. இந்த தமிழ்நாடு வேற முதல் இடம் இருக்குது. நார்மலா வீட்டுல வளர்க்குற நாய்க்கே மொத்தம் 22,000 செலவாகுது. அது ஒரு ஸ்டேஜஸ் பாத்தீங்கன்னா வந்து ரீ எக்ஸ்போஷர் நாய் கடிக்கிறதுக்கு முன்னாடி போடுற ஊசி, ரீ எக்ஸ்போஷர்னா ஆல்ரெடி போட்ட ஊசி போட்டதுக்கு அப்புறம் திருப்பி நாய் கடிச்சு அதுக்கு போடுற ஒரு பூஸ்டர் ஊசி, இது இல்லாம கடிச்சதுக்கு அப்புறமாக்கி போடுற ஊசி, இப்படின்னு இந்த 3 லெவல்லையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சம் 22,000 வரையும் இதுல பிராண்ட் வேற மாறும் இந்த வேக்சினேஷனுக்கு. இப்படி கணக்கு பண்ணி 37 லட்சம் பைட்னா எல்லா பைட்டுக்கும் இந்த ஊசியை போட்டாகணும், இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணியே ஆகணும். பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுதுல. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அக்ராஸ் ஏசியால மொத்தமா ஏசியாலே மட்டுமே 5,000 கோடி செலவாகுதுன்னு ரெக்கார்ட் பதிவு பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து மருந்து வணிகம்ன்றது வந்து கணிசமா வந்து இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா நான் பாக்குறேன். வணிகம் இவ்வளவு, இதை பராமரிக்க என்ஜிஓவுக்கு அரசு கொடுக்குற பணம் அப்படின்னு சொல்லிட்டு இது அரசு ஒரு பக்கம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு இதுல. அதனால இந்த வணிகத்தோட இது பெருசு. அதனால நான் என்ன எப்படி நினைக்கிறேன்னா, இந்த என்ஜிஓஸ் வந்துமே இவங்க இயக்குறார்களோ என்றதான் என்னோட சந்தேகமே.